ஹலோ ஆல் வெல்கம் டு ப்ரிசாரா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்காக வந்து இருக்கக்கூடிய முருகனோட வேல் பேட்ச். ஸோ இதை வந்து எப்படி பண்ணணும், ஒரு பல்க் ஆர்டர் எப்படி வந்து ஃபினிஷ் பண்ணணும், ஸோ எப்படி வந்து இதை பர்ஃபெக்டாக ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு நிறைய டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் வந்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். பிக்னஸாக இருந்தால் கூட ஈஸியாக இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் பர்ஃபெக்டாக எப்படி ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு நிறைய டெக்னிக்ஸ் அண்ட் டிப்ஸ் வந்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நாங்கள் இமேஜஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்தோம் கஸ்டமருக்கு. ஸோ பிளெயினாக இருந்தால் எப்படி இருக்கும், இல்லை ஃபுல்லாக பீட் வச்சு ஃபில் பண்ணால் எப்படி இருக்கும், அதிலே கலர்ஸ் ஆட் பண்ணி காட்ட சொன்னாங்க. ஸோ அதெல்லாமே அவங்க கேட்ட ரெக்குயர்மெண்ட்ஸ் மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு இமேஜ் ரெடி பண்ணி அனுப்பினோம். ஸோ அதில் எது ஃபைனலைஸ் ஆச்சோ அது ஃபைனலைஸ் ஆனதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ட்ரேசிங்கே பண்ண ஆரம்பித்தோம். ஸோ ட்ரேசிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ ஹோல்ஸ் போட்டுட்ருக்கேன், ஹோல் ஸ்பின்னிங் மிஷின் யூஸ் பண்ணி. ஸோ ஹோல் ஸ்பின்னிங் மிஷின் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி வெப்சைட்லேயுமே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். ஸோ ஒயிட் பேக்ரவுண்டில் தான் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் ஒயிட் ஃபேப்ரிக் அட்டாச் பண்ணி அதில் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் போர்ஷனை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு சென்டரில் வந்து ஒரு கிறிஸ்டல் பீட், அதுக்கு மேலே ஒரு சுகர் பீட் வந்து பீட் ஆன் பீட் வந்து கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் அந்த 3 லைன் சென்டரில் இருக்குல்ல அந்த போர்ஷனுக்கு வந்து ஒயிட் கலர் சுகர் பீட்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னலாக நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஃபினிஷிங்குமே நல்லாயிருக்கும். நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிற மாதிரி தான். ஸோ சிம்பிள் டிசைனாக இருந்தால் கூட ஒரு பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கிளைண்ட்ஸ் வந்து தேடி வருவாங்க அப்படிங்கிற விஷயம் தான். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி சாம்பிள் பீஸ் ஃபஸ்ட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால ஃபஸ்ட் சாம்பிள் பீஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சாம்பிள் பீஸ் பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, ஃபினிஷிங் நல்லாயிருக்கு, குவாலிட்டி நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் 90 பீஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க டிஃப்ரெண்ட் சைஸஸில். ஸோ அதுதான் வந்து ரெடி பண்ணி நாங்கள் அனுப்பியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து நாங்கள் சாம்பிள் பீஸாக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு சிம்பிள் ஆர்டராக இருந்தால் கூட ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு ப்ளவுஸ் கொடுத்தாலும் சரி, 10,000 ரூபாய்க்கு ஒரு ப்ளவுஸ் கொடுத்தாலும் சரி, எல்லா கஸ்டமர்ஸையும் நான் ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுவேன். அண்ட் மெயினாக வந்து என்னென்ன வந்து பெஸ்ட்டாக பண்ண முடியும் அப்படிங்கிறத இன்னும் தேடி நான் வந்து பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நான் எதுக்காக இந்த வீடியோ வந்து ஸ்பெசிஃபிக்காக போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேட்ச் எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் கற்றுப்பீங்க. அண்ட் ஒரு பேட்ச் தானே அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க, இதுக்கு போய் இவ்வளோ காசா அப்படின்னு. இதை வந்து நான் பேட்ச் பண்ணி அப்படியே கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் வந்து கம்மியான ரேட்டில் கேட்கலாம். பட் இதில் வந்து நாங்கள் எவ்வளோ ப்ராசஸ் வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்கும் போது தான் ஓகே இந்த ஒர்க் இந்த குவாலிட்டி கொடுக்குறச்ச அந்த அமௌண்ட் ஆகும் அப்படிங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இந்த அளவுக்கு ஃபினிஷிங் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ ஸ்பெசிஃபிக்காக கம்ப்ளீட்டாக நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இல்லை சும்மா வந்து வீட்டில் வந்து ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாதவங்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஐடியா அண்ட் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி பிஸ்னஸ் தட் இஸ் இந்த மாதிரி பேட்சஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு நீங்கள் டிசைனர் ப்ளவுசஸ், பட்டு பாவாடை சட்டைலாம் தைக்கும்போது ரொம்ப பிஸி ஷெடியூலில் இருக்கும்போது, ரொம்ப ஆர்டர்ஸ் நிறையா இருக்கும்போது அப்போல்லாம் இந்த மாதிரி பேட்சஸை வச்சு நீங்கள் மேனேஜ் பண்ணலாம். எஸ்பெஷலி பேட்டர்ன் ப்ளவுஸ், டிசைனர் ப்ளவுஸ்லாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அதுக்கு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் மேலே இந்த பேட்சஸை கொடுத்து நீங்கள் அட்டாச் பண்ணலாம். ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் வந்து நீங்கள் வந்து இந்த பேட்சஸ் அட்டாச் பண்ணலாம். அண்ட் ரெடிமேட் பேட்சஸாக நீங்கள் இதை சேல் பண்ணலாம். ப்ரோச் மாதிரி இதை ரெடி பண்ணி சேல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இந்த பேட்சஸ் ரெடி பண்ணுறதுல வந்து அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி பேட்சஸ் வந்து சில பேர் குவாலிட்டியாக ரெடி பண்ணுவாங்க, சில பேர் குவாலிட்டி இல்லாமல் ரெடி பண்ணுவாங்க. தட் இஸ் அப்படியே கட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணி பர்ஃபெக்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுப்போம். ஸோ அது எல்லாமே இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள். அண்ட் இப்போ சென்டர் போர்ஷனில் தான் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் நான் மாற்றி ட்ரை பண்ணேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு சிம்பிள் டிசைனாக இருந்தால் கூட நிறைய வந்து எனக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும், இல்லை கிளைண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரைக்கும் அதில் வந்து நாம் ஆல்ட்ரேஷன்ஸோ இல்லாட்டி வந்து டிஃப்ரென்ஸ் வந்து பண்ணுவோம். ஸோ அப்போ தான் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். மெயினாக கிளைண்ட் இதில் வந்து கேட்டது பார்த்திங்கன்னா, இப்போ சுகர் பீட்ஸ் வந்து நான் சென்டரில் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன், ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ வேலோட அவுட்லைன் வந்து கொடுத்துருக்கோம். அந்த எக்ஸாக்டாக அந்த கார்னரோட டேர்னிங்கும் பாருங்கள், ஒரு பீட் எக்ஸ்ட்ரா கொடுத்து டர்ன் பண்ணோம். அப்போ தான் அந்த ஃபினிஷிங் ஷார்ப் ஃபினிஷிங்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். நான் ஆல்ரெடி நம்ம சிம்பிள் டிசைன் பண்ணாலும் பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கில் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கிளைண்ட் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நீங்கள் தேடி வந்து எந்த ஊரில் இருந்தாலும் தேடி வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்படி தான் எனக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ கிளைண்ட்ஸ் வந்து இத்தனை வருஷமாக எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அகெயின் சுகர் பீட்ஸ் ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்து முடிச்சுக்கலாம். கீழே இருக்கிற போர்ஷனுக்குமே மேலே இருக்க போர்ஷனுக்கு வந்து எனக்கு சுகர் பீட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. அதாவது அந்த ஒரு போர்ஷனுக்கு வந்து ஒரு பார்ட்டிஷன் இல்லாத மாதிரி, ஒரு டீட்டெயிலிங் இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் அதை ரிமூவ் பண்ணிட்டு கர்தானா பீட்ஸ் வச்சு ட்ரை பண்ணோம். கர்தானா பீட்ஸ்லேயே ஒரு 2-3 டைப் வந்து நான் ட்ரை பண்ணேன். 3 பெட்டல்ஸ் மாதிரி, திருப்பி 4 பெட்டல்ஸ் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணேன். ஸோ எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக கிளைண்ட் கேட்ட மாதிரி வர வரைக்கும் நான் வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ ஒரு சிம்பிள் ப்ளவுஸ் தானே, இதுக்கு போய் நம்ம இவ்வளோ பண்ணுமா அப்படின்லாம் நான் நினைக்க மாட்டேன். இல்லை ஒரு சிம்பிள் ஆர்டர் அப்படின்னு இருக்காது. ஒவ்வொரு ஆர்டருக்குமே நான் ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப வந்து கேர் எடுத்து ஒரு டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணணும், கிளைண்ட் கேட்ட மாதிரி யூனிக்காக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து ஆப்ஷன்ஸ் நாங்கள் ட்ரை பண்ணி தான் ஃபைனலாக வந்து அவுட்புட் வந்து கொடுக்குறோம்.
ஸோ இப்போ வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த எல்லா போர்ஷனுக்குமே கர்தானா பீட்ஸ் கொடுத்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ கீழே இருக்க போர்ஷன் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, சுகர் பீட்ஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி எல்லாமே ஒரே மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு டிஃப்ரென்ஸே இல்லை. அதே மாதிரி நாங்கள் கோல்ட் ஷேட்ஸ் யூஸ் பண்ணும்போதும் 2 டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் கோல்டு, 3 டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் கோல்டு யூஸ் பண்ணுவேன். எல்லாமே ஒரே ஷேட் ஆஃப் கோல்டாக நீங்கள் யூஸ் பண்ணாலும் அந்த டிசைனோடைய டீட்டெயிலிங் உங்களுக்கு தெரியாது. எஸ்பெஷலி ஃப்ளவர் கொடி டிசைன்லாம் போடும்போது எல்லாம் ஒரே கோல்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கோல்டாக இருக்கும். ஸோ இதுலேயுமே அதனால தான் அந்த டிஃப்ரென்ஸ் கர்தானா பீட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஷேட் லைட்டாக இருக்கும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். அண்ட் பார்க்குறதுக்கும் வந்து அழகாக இருக்கும், டீட்டெயிலிங் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து பாருங்கள், கர்தானா பீட்ஸே வந்து சைட் பெட்டல்ஸை வந்து லோடிங் ஒர்க் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு சென்ட்ரு பெட்டலில் வந்து லீஃப் லோடிங் மாதிரி வந்து ஃபினிஷ் பண்ணுறேன் half and half டெக்னிக்கில். ஸோ இது வந்து இதுவுமே வந்து எனக்கு அவ்வளோவா தோணலை. பிகாஸ் எனக்கு ஃபுல்லாக கர்தானா பீட்ஸ் மேலே வந்து ஃபில் பண்ண போகிறோம் அந்த வேலுக்கு ஃபுல்லாகவே. அப்போ வந்து கர்தானா பீட்ஸோடைய லுக்குமே பார்க்குறதுக்கு சுகர் பீட்ஸ் கொடுக்கும்போதும் ஒரே மாதிரி இருந்துச்சு, டீட்டெயிலிங் தெரியல. கர்தானா பீட்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணும்போதும் ஒரே மாதிரி இருந்துச்சு, ஸோ டீட்டெயிலிங் தெரியல. அதே மாதிரி சென்டரில் 5 பெட்டல்ஸ் வரும்போது 5 பெட்டல்ஸும் நாங்கள் ஃபில் பண்ணால் ரொம்ப கச்சன்னு ஆகிடுச்சு. ஸோ அங்கே ஒரு கிளாரிட்டியாகவே நீட்டாக இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்னும் வேறு ஆப்ஷன்ஸ்லாம் ட்ரை பண்ணோம். ஸோ மீன்வைல் அந்த கீழே இருக்க போர்ஷனுக்குமே கர்தானா பீட்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் அவுட்லைன் கொடுத்து அதுக்கப்புறம் உள்ளே ஃபில் பண்ணலான்னு 2-3 ஆப்ஷன்லாம் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் ஃபைனலாக தான் வந்து இதை ஃபினிஷ் பண்ணோம். கிளைண்ட்டுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் இமீடியட்டாக வந்து ஃபைனல் ஆர்டருமே ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சாம்பிள் பீசஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து டெய்லர் ஷாப் வச்சுருக்கீங்க, பொட்டிக் வச்சுருக்கீங்க, அண்ட் ஷாப்ஸ் வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி ரெடிமேட் பேச்சஸ்லாம் வேணும். ஆல்ரெடி நிறைய ஷாப்ஸ் அண்ட் பொட்டிக்ஸ்க்கு நாங்கள் சப்ளை பண்ணிட்டுருக்கோம். வேர்ல்டு வைட் ஷிப்பிங் அவைலபிளாக இருக்குது. சிங்கிள் பீஸ் வேணாலும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பட் நீங்கள் சிங்கிள் பீஸை விட பல்க் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணும்போது எவ்வளோக்கு எவ்வளோ பல்க் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து இன்னும் சீப்பாக வந்து கிடைக்கும். பட் குவாலிட்டி காம்ப்ரமைஸே பண்ண மாட்டோம், பெஸ்ட் குவாலிட்டி உங்களுக்கு இருக்கும். அண்ட் பேக் சைடுமே வந்து நீட்டாக உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுப்போம். ஸோ எந்த ஸ்டிச்சஸுமே தெரியாத மாதிரி, ஸ்டிச்சஸ்லாம் எதுவும் பிரிஞ்சு வராத மாதிரி. மோஸ்ட்லி பேட்சஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப லோ குவாலிட்டி மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். நாங்கள் ப்ரைடல் ப்ளவுஸ்க்கு என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதே சேம் மெட்டீரியல்ஸ், அதே ஒர்க் ஃபினிஷிங் தான் நாங்கள் கொடுக்க போகிறோம். ஸோ இன்னும் வேறு ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணலான்னு சொல்லி ஃபஸ்ட்டு அந்த 5 பெட்டலுக்குமே ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் அவுட்லைன் கொடுத்துட்டு மறுபடியும் உள்ள சுகர் பீட்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணி பார்த்தோம். அண்ட் ஃபைனலாக வந்து இட்லி பீட்ஸ் கொடுத்தோடனே அந்த சென்டர் போர்ஷன் நல்லா கொஞ்சம் அட்ராக்டிவாகவும் எம்போஸ்டாகவும் அந்த டீட்டெயிலிங் இன்னும் கிளியராக இருந்துச்சு. ஸோ அதுக்காக ஃபைனலாக வந்து இட்லி பீட்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து இந்த டிசைனை வந்து ஃபினிஷ் பண்ணேன். ஸோ அதுதான் வந்து ஃபைனலாக கஸ்டமருமே வந்து ஃபைனல் பண்ணாங்க. ஸோ கஸ்டமர் காட்டுறதுக்கு முன்னாடியே நானே எல்லா ஆப்ஷன்ஸுமே ட்ரை பண்ணிவிட்டு தான் பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் தான் நானே வந்து கிளைண்ட்டுக்கு கொடுப்பேன். ஸோ அப்படி தான் இந்த கிளைண்ட்டுக்குமே நாங்கள் ஃபினிஷ் பண்ணோம். ஸோ மேலே இருக்க போர்ஷனுக்கு ஃபுல்லாகவே பாருங்கள் கர்தானா பீட்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் ப்ரொஃபஷனல் டெக்னிக்கில் A to Z கம்ப்ளீட்டாக ஆரி எம்ப்ராய்டரி கோர்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மந்தோட பேட்ச் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பனாக இருக்குது. உங்களுக்கு ஆன்லைன், ஆஃப்லைன் அண்ட் ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் 3மே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆன்லைன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இல்லை எந்த வெளிநாட்டிலேருந்து பார்த்துட்டு இருந்தாலும் நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக ஆரிவை கற்றுக்கணும், ஒரு பிஸ்னஸ் பண்ணுற மோட்டிவில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆஃப்லைன்னா பெங்களூரில் விஸ்வப்ரியா நகர், பேகூரில் உங்களுக்கு இருக்குது. போத் வீக் டேஸ் பேட்சும் இருக்குது, வீக்கெண்ட் பேட்சும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ டைமிங்ஸ் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் உமன், எஸ்பெஷலி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு டைம் செட் ஆகாது, நான் ரெகுலராக கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது, பட் ஸ்டில் எனக்கு இது கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் நீங்கள் ஆன்லைனில், ஆஃப்லைனில் வந்து என்ன கற்றுக்குறீங்களோ அது அப்படியே கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3, ஸோ கிட்டத்தட்ட 250 கிளாஸஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ 3 மந்த்ஸில் நீங்கள் ரெகுலராக ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபினிஷ் பண்ணிடலாம். ஒரு நாள் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா 1 or 2 வீடியோஸ் எக்ஸ்ட்ராவும் பண்ணலாம். ஒரு நாள் நீங்கள் பிஸியாக இருக்கீங்கன்னா நீங்கள் பண்ணாமல் நெக்ஸ்ட் டே வந்து பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக உங்களுக்கு இருக்கும். அண்ட் நல்ல டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இப்போ என்னோடய வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க இல்லையா, ஸோ நல்ல டீட்டெயில்டாக உங்களுக்கு வீடியோ, ஆடியோ எல்லாமே கிளியராக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி அதை ஃபோட்டோ பிடிச்சி எனக்கு பர்சனலாக ஷேர் பண்ணணும். ஸோ என்னோடய நம்பர் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன், நீங்கள் பர்சனலாக வந்து ஷேர் பண்ணணும். அதுக்கப்புறம் அதில் அந்தந்த ஸ்டிச்சஸில் என்னென்ன டவுட் இருக்கோ நீங்கள் போடும்போதே நீங்கள் வந்து கேட்டுக்கலாம், டவுட்ஸ் இருந்தால் கேட்டுக்கலாம். அண்ட் அதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சு, நீங்கள் போட்டு ஃபினிஷ் பண்ணி ஃபோட்டோ அனுப்புவீங்களா, அது ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சு, ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நான் அப்போவே கொடுத்துருவேன். ஸோ அப்படி தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து ப்ராசஸ் வந்து போகும். ஸோ ஜஸ்ட்டு வீடியோ வாங்கிட்டோன்னா அவ்வளோதான் அப்படி கிடையாது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் எந்த டவுட் கேட்டிங்கனாலும் ஒவ்வொரு கிளாஸும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோட்டோ அனுப்புகிற மாதிரி இருக்கும்.
ஸோ அப்படி தான் இந்த கிளாஸ் வந்து போகும். அண்ட் ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைவாக இருக்கும். ஸோ ஆஃப்லைன் வந்து நீங்கள் லைவாக டேரெக்டாக வந்து கற்றுப்பீங்க. அதே மாதிரி தான் ஆன்லைனுமே உங்களுக்கு லைவாக இருக்கும். என்னோடய கிளாஸோட மெயின் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் உங்களுக்கு இருக்கும். பிகாஸ் என்னோடய பேட்ச்சில் வந்து மேக்ஸிமம் 3 to 5 ஸ்டூடெண்ட்ஸ் தான் நான் ஒரு பேட்ச்லேயே வந்து எடுப்பேன். ஸோ அதனால் உங்களுக்கு இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்து ஆல்மோஸ்ட் 1-to-1 மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். நீட்டாக வந்து நீங்கள் ப்ரொஃபஷனலாக கற்றுக்கலாம். எஸ்பெஷலி நிறைய பேர் கேட்குறது வந்து ஆன்லைனில் வந்து நீட்டாக கற்றுக்க முடியுமா, புரியுமா அப்படின்னு. ஸோ நீட்டாக உங்களுக்கு புரியும், பர்ஃபெக்டாக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அதனால் நீங்கள் கவலையப்பட தேவையில்லை. பேசிக்லேருந்து உங்களுக்கு அட்வான்ஸ்டு இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய எல்லா ஸ்டிச்சஸுமே உங்களுக்கு கவர் ஆகும். அண்ட் எல்லா கான்செப்ட்ஸுமே உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ ஃபைனலாக எப்போவுமே பேட்ச் ஒர்க் ஃபினிஷ் பண்ணும்போது செயின் ஸ்டிச் போட்டு ஜிக்ஸாக் கொடுத்துருங்க. அப்போ தான் ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் சைட் டர்ன் பண்ணி த்ரெட் எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிடுங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கம்பல்சரி ஃபெவிகால். ஸோ இதெல்லாம் தான் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணுறது. ஸோ தட் நம்மளோட குவாலிட்டி அண்ட் ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் நிறைய பேர் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபெவிகால் வந்து நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபெவிகால் வந்து அட்டாச் பண்ணதுக்கப்புறமா இதே சேம் கலர் ஃபேப்ரிக், அதே ஒயிட் கலர் ஃபேப்ரிக்கை வந்து இன்னொரு பீஸ் கட் பண்ணி பின்னாடி வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு குவாலிட்டியுமே ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பேட்சுமே லூஸாக தொலைன்னு இருக்காது. ஸ்டிச்சஸ்லாம் எதுவும் பிரிஞ்சு வராது. ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை விட நீங்கள் வந்து ப்ரோச் மாதிரியும் நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் ப்ரோச் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இந்த பேட்சை வந்து டேரெக்டாக உங்களுக்கு எந்த ஃபேப்ரிக்கில் அட்டாச் பண்ணுமோ லாஸ்ட்டாக எட்ஜஸில் மட்டும் லைட்டாக குட்டி குட்டியாக ஸ்டிச்சஸ் போட்டு நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். அப்புறம் அது வேறு எதுக்காக அட்டாச் பண்ணோம் அப்படிங்கும்போது நீங்கள் இந்த ஸ்டிச்சஸை ரிமூவ் பண்ணியும் நீங்கள் ரீயூஸும் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பேச்சஸில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ தேவைப்படணும் உங்களுக்கு இந்த மாதிரி பேச்சஸ்லாம் ஆர்டர் பண்ணணும், எந்த டிசைன் நீங்கள் ரெஃபரன்ஸ் பிக்சரை கொடுத்தாலும் ஓகே, இல்லாட்டி நாங்களே டிசைன் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி ரெடி பண்ணி வந்து கொடுத்துருவோம். ஸோ ஃபைனலாக வந்து க்ளூ போட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒரு நாள் ஃபுல்லாக காய விட்டுருங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து நீங்கள் எடுத்து இந்த மாதிரி எட்ஜஸை வந்து நீட்டாக கட், ஆல்ரெடி நம்ம செயின் வித் ஜிக்ஸாக் போடுறதுனால நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கும் ஃபினிஷிங் ரொம்ப நல்லா வரும். எட்ஜஸ்லாம் பிசுறாக உங்களுக்கு த்ரெட் வராது. பிகாஸ் நம்ம க்ளூவும் போட்டிருக்கிறதுனால. ஸோ நீட்டாக ஒரு சின்ன சிசரை வச்சு ஸ்டிச்சஸை வந்து கட் பண்ணிடாமல் பொறுமையாக வந்து கடகடன்னு இந்த மாதிரி கட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. பேட்ச் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஸோ ஒன்ஸ் பேட்ச் ரெடி ஆனதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் பாருங்கள் ஃப்ரண்ட்டு பேக்கு எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குது அப்படின்னு. ஸோ ஃபைனலாக பாருங்கள் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இன்கேஸ் ஏதாவது கொஞ்சம் ட்ரிம் பண்ணணும்னா ட்ரிம் பண்ணிக்கோங்க. எட்ஜஸ் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது, கொஞ்சம் கூட பிசரே இல்லாமல். ஸோ ஃப்ரண்ட் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அந்த டீட்டெயிலிங் வந்து அந்த டிசைனோட டீட்டெயிலிங்குமே ரொம்ப நல்லாயிருக்கு, நீட்டாக ஃபினிஷ் ஆகிருக்கு. அண்ட் பேக் சைடுமே பாருங்கள் எந்த ஸ்டிச்சஸுமே தெரியாமல் நீட் ஃபினிஷிங்கில் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபைனலாக வந்து நம்மளோட பிராண்டோட லேபிள் போட்டு நம்ம சாம்பிள் பீஸை வந்து கொரியர் பண்ணிட்டோம். ஸோ கிளைண்ட்டுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இமீடியட்டாக வந்து 90 பீஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஜஸ்ட் சைஸ் மட்டும் தான் வேரியேஷன் சொன்னாங்க. மற்றபடி ஒர்க்கெல்லாம் எதுவுமே சேஞ்ச் பண்ணாதீங்க. யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ்லேருந்து ஒர்க்லேருந்து எல்லாம் அப்படியே இருக்கட்டும். ஸோ ஒன்லி திங் சைஸ் மட்டும் சின்ன சைஸு பெரிய சைஸு 2 டிஃப்ரெண்ட் சைஸில் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க கேட்ட சைஸில் ஃபஸ்ட்டு ட்ரேசிங் எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. சின்ன பீஸ்லாம் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியாச்சு. இப்போ பெரிய பீஸுமே அதே மாதிரி. ஸோ சாம்பிள் பீஸை சூப்பராக பண்ணிட்டு ஒரிஜினல் பீஸை வந்து டல் பண்ண மாட்டோம். சாம்பிள் எப்படி இருந்துச்சோ அதை விட பெஸ்ட்டாக என்ன ஃபைனல் பீஸில் பண்ண முடியுமோ நாங்கள் பண்ணிவிடுவோம். ஸோ அதே மாதிரி தான் க்ளூவெல்லாம் போட்டு ஃபைனலாக ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் கம்மிங் டு மை கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் பெஸ்ட்டாக உங்களுக்கு வந்து கிளாஸஸ் இருக்கும். பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும். அண்ட் சிலபஸ் தெரிஞ்சுக்கணும், கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேட்ச்க்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல் கிட்டுமே கம்ப்ளீட் மெட்டீரியல் கிட் நாங்களே ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். ஸோ மெட்டீரியல் கிட் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும். வித் ஸ்டாண்டோடையே ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். பிகாஸ் ஸ்டாண்டில் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு நல்ல ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு வரும். ஸோ வித் ஸ்டாண்டோட உங்களுக்கு மெட்டீரியல் கிட் எல்லாமே கம்ப்ளீட்லி கவர் ஆகிடும். அண்ட் உங்களுக்கு இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டிச்சஸுமே வந்து எந்த மாதிரி டிசைன்ஸில் அப்ளை பண்ணுறது, அண்ட் ஸ்டிச்சஸ் வந்து எவ்வளோ நீட்டாக ஃபினிஷ் பண்ணுறது, டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸு, அண்ட் மெயின் பார்த்தீங்கன்னா ட்ரேசிங் டெக்னிக். ஸோ உங்களுக்கு சுத்தமாக வந்து டெய்லரிங் தெரியாதுனாலும் ஓகே, ட்ராயிங் வராது அப்படின்னாலும் எப்படி ப்ரொஃபஷனல் மெத்தடில் பர்ஃபெக்டாக ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்னு ட்ரேசிங் டெக்னிக் உங்களுக்கு சிம்பிள் டிசைன்லேருந்து ஒரு ஹெவி ப்ரைடல் பல்லாக் டிசைன் வரைக்கும் ட்ரேசிங் டெக்னிக் உங்களுக்கு கவர் ஆகும். அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ், எப்படி வந்து ஒரு கேட்லாக் க்ரியேட் பண்ணணும், எப்படி ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணணும், எப்படி எடிட் பண்ணணும், எப்படி அப்லோட் பண்ணணும், சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் டெக்னிக்ஸ், பிஸ்னஸ் டெக்னிக்ஸும் ஸ்ட்ராட்டஜிஸுமே இந்த கோர்ஸில் உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ இது வந்து கோர்ஸ் நடந்துட்டு இருக்கும்போதே உங்களுக்கு நடுவில் இந்த கான்செப்ட்ஸ்லாம் நான் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ கோர்ஸ் நடந்துட்டு இருக்கும்போதே உங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுவீங்க. அண்ட் நீங்கள் கற்றுக்க உங்களோட அக்கௌண்ட்டுமே க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஸோ பேரலாக நீங்கள் வந்து ஆர்டர்ஸுமே எடுக்க ஆரம்பிச்சிடலாம், நல்லா ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நிறைய டெக்னிக்ஸ் அண்ட் டிப்ஸ் நான் லைவாக வந்து உங்களுக்கு எப்படி ஆர்டர் எடுக்கணும், எப்படி கேட்லாக் க்ரியேட் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி எல்லா டெக்னிக்ஸ் அண்ட் டிப்ஸுமே இந்த கோர்ஸில் உங்களுக்கு நான் கவர் பண்ணுவேன். போத் ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே. ஸோ யாராவது ஜாயின் பண்ணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, ஈவன் ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ்லேயுமே கம்ப்ளீட்டாக எல்லாமே உங்களுக்கு அதில் இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஸ்க்ரீன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நெக்ஸ்ட் பேட்ச்க்கு ரெஜிஸ்டர் பண்ணி
பண்ணிக்கோங்க. அண்ட் இன்றைக்கி வந்து May 1 அப்படிங்கிறதுனால ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் வாங்குறவங்களுக்கு ஆஃபருமே இருக்குது. ஸோ ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் 40% ஆஃபர் ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ்க்கு. ஸோ யாராவது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்கன்னா இமீடியட்டாக வந்து காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கோர்ஸோட ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 6000 இருக்கும். ஸோ ஓகேங்களா. ஸோ கோர்ஸோட ஃபீஸில் 40% டிஸ்கவுண்ட். ஸோ டிஸ்கவுண்ட் போக 6000 rupees ஒன் டைம் பேமெண்ட். உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அரௌண்ட் 250+ கிளாஸஸ் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ அகைன் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வீடியோ வாங்கிட்டிங்கன்னா அவ்வளோதான் கிடையாது. ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும். நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோ அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும், ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக பாருங்கள், இன்னொரு கிளாத் அட்டாச் பண்ணியாச்சு. ஃபுல்லாக வந்து ஃபெவிகால் போட்டு இன்னொரு துணி அட்டாச் பண்ணியாச்சு. துணி வந்து சுருக்கம் இல்லாமல் நீட்டாக நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி நல்லா டைட்டாக அட்டாச் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே காய விட்டுருங்க. ஸோ காஞ்சதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் ஒவ்வொரு பீஸாக நம்ம கடகடன்னு கட் பண்ணி எடுக்கணும். ஸோ இதுக்கெல்லாம் தான் டைம். இப்போ டேரெக்டாக நம்ம துணி மேலேயே ஒர்க் பண்ணோன்னா கூட இந்தளவுக்கு இவ்வளோ வேலை இருக்காது. ஸோ நார்மலாக ஒர்க் பண்ணுறத விடையே பேட்சுக்கு வந்து இன்னும் நம்மளுக்கு டைம் எக்ஸ்ட்ரா ஆகும், இன்னுமே காஸ்ட் வந்து ஜாஸ்தி தான் ஆகும். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபெவிகால் அப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் இன்னொரு துணி அட்டாச் பண்ணணும், அதை காய விடணும், அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து நம்ம கட் பண்ணணும். ஸோ நிறையா ஒர்க் இருக்குது. ஸோ நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க சும்மா ஒரு பேட்ச் தானே அதுக்கு போய் இவ்வளோ காசா அப்படின்னு. பட் ஆனால் அதுக்கு இவ்வளோ குவாலிட்டி அண்ட் ஃபினிஷிங் நம்ம கொடுக்கும்போது அதுக்கான ரேட் வந்து கண்டிப்பாக இருக்கும். இதே நீங்கள் வந்து இந்த ஃபெவிகால்லாம் அப்ளை பண்ணாமல் அப்படியே சும்மா டேரெக்டாக கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா பேட்ச் வந்து உங்களுக்கு தொலைன்னு லூஸாக இருக்கும், எட்ஜஸ் எல்லாம் நீட்டாக இருக்காது, உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்காது. ஸோ இந்தளவுக்கு குவாலிட்டி வந்து உங்களுக்கு இருக்காது. பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டிச்சஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அது டேமேஜ் ஆகிறதுக்கு, ஸ்டிச்சஸ்லாம் ரிமூவ் ஆகிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணும்போது ஃபினிஷிங்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் உங்களுக்கு எதுவுமே வந்து ஸ்டிச்சஸ்லாம் பிரிஞ்சு வராது, குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபைனலாக பாருங்கள், ஃபினிஷ் பண்ணியாச்சு. எட்ஜஸ்லாம் ஏதாவது ட்ரிம் பண்ணணும்னா ட்ரிம் பண்ணிக்கோங்க. நல்லா நீட்டாக பர்ஃபெக்டாக உங்களுக்கு இருக்கும். ஸோ கிளைண்ட் ஒயிட் பேஸில் கேட்டதுனால நம்ம ஒயிட்டில் பண்ணியிருக்கோம். இல்லை வந்து என்ன பேஸில் நீங்கள் கேட்குறீங்களோ அந்த பேஸில் வந்து அந்த கலர் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணி கொடுப்போம். இல்லாட்டி நெட் ஃபேப்ரிக்லேயும் பண்ணி கொடுப்போம். ஸோ இதே மாதிரி எல்லா பேச்சஸுமே கட் பண்ணி நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ டோட்டலாக 90 பீசஸ் ரெடி ஆகிடுச்சு. அந்த கிளைண்ட்டுக்கு வந்து கொடுத்தாச்சு. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி எனி டைப் ஆஃப் பேச்சஸ், எனி கைண்ட் ஆஃப் டிசைன், எம்ப்ராய்டரி வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். சாம்பிள் பிக்சர் வேணும்னாலும் நீங்கள் அனுப்பலாம். இல்லாட்டி நாங்களே டிசைன் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுப்போம். இல்லை உங்களோட ப்ளவுஸஸ், குர்த்திஸ், லெஹங்கா, சாரி எதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஆல் டைப் ஆஃப் எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து கஸ்டமைஸ்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அண்ட் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸ் அவைலபிள். அண்ட் இன்றைக்கி ஸ்பெஷல் ஆஃபர் வந்து ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ்க்கு இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக பாருங்கள் எல்லா பீஸுமே ரெடி ஆகிடுச்சு. பேக் பண்ணி நாங்கள் அனுப்பிடுவோம். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.